கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மாவின் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சனிப்பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். சனிப்பயிற்சி பலன்கள் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அன்பிற்கினிய சிம்ம ராசி அன்பர்களே, மார்ச் மாதம் 6ஆம் தேதி என்று நடைபெற இருக்கின்ற சனிப்பயிற்சி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் 7வது வீட்டில் இருந்த சனி பகவான் இப்போ அஷ்டமஸ்தானத்துக்கு வரப்போகிறார். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான். அஷ்டமஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது பிரச்சனையை தான் தரும். அதுவும் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுவும் சூரியனுக்கு பகையானவர் சனி பகவான். இதுவரை 7வது வீட்டில் சனி பகவான் இருந்து குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை மாத்திரம் தந்து கொண்டிருந்தவர். நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளிடம் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த சனி பகவான் இப்போ அஷ்டமஸ்தானத்துக்கு வரப்போகிறார். பண விஷயத்தில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கணும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது. குறிப்பாக நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தானே, சொந்தக்காரங்க தானே அப்படின்னு நம்முடைய பத்திரங்களையோ நம்முடைய அடமானம் ஏதாவது பொருட்களையோ அடமானம் வைத்து பணம் வாங்கி அவர்களுக்கு தர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனையை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சில பேர் ஜாமீன் கையெழுத்து தானே, அவள் கண்டிப்பாக நல்ல மனுஷன், கொடுத்த வாக்க மீற மாட்டார் அப்படின்னு ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா இந்த அஷ்டம சனி காலத்தில் படாத பாடுபடுவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் கையில் இருக்கிற பணத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தோடு போச்சு. ஜாமீன் கையெழுத்தோ அல்லது பத்திரங்களை அடமானம் வச்சு பணம் கொடுக்கறதோ இதெல்லாம் உங்களுக்கு பணம் மாத்திரம் இல்லை, உங்களுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, இப்படி எல்லா விஷயங்களிலுமே ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். அடுத்தது வேலை சம்பந்தமான விஷயங்களில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார். நம்ம ஆஃபீஸுக்கு போனோமா, நம்ம வேலையை பார்த்தோமா அப்படின்னு திரும்பி வந்துடணும். மற்றவங்க வேலையில் தலையிடாமல் அல்லது ஏதோ நம்ம முதலாளிக்கு நல்லது பண்ணுறோன்னு யாரை பற்றியாவது எதையாவது சொல்லாமல் இருக்கணும். நமக்கு நேரம் சரியில்லாத போது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு எதிராக திரும்புகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கலைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம அதுக்காக சண்டை போட்டு நம்மளுடைய மதிப்பை, மரியாதையை குறைத்து கொள்ளக்கூடாது. இருக்கிற வேலையை விட்டுறக்கூடாது. ஆகவே வேலை, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குறிப்பாக ஆரோக்கியம், நம்ம ஆரோக்கியம் தானே முக்கியம். நம்ம எல்லா விஷயங்களுக்குமே மிக முக்கியமானது ஆரோக்கியம். நம்முடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்மக்கிட்ட ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அதெல்லாம் விட்டுறணும் இந்த நேரத்தில். ஏன்னா இந்த அஷ்டம சனி காலத்தில் நம்மளை ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணிவிடும் சனி பகவான். அது மாத்திரம் இல்லை, கடினமாக உழைச்சி சம்பாதிக்கின்ற புத்திசாலியான சிம்ம ராசி அன்பர்கள் தங்களுடைய பிடிவாதத்தினால பல எதிரிகளை சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க. இப்போ அஷ்டமஸ்தானத்தில் அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை பழிவாங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். கவனமாக இருக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே பழைய நினைவுகள் அப்படியே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தில் நம்ம உடல் ஆரோக்கியம் என்பது மிக மிக முக்கியமானது. நம்ம உடல் ஆரோக்கியம் இல்லாத கட்டத்தில் நம்முடைய எதிரிகளுக்கு அது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக மாறிடும். ஆகவே நம்முடைய ஆரோக்கியம் மிக முக்கியமானது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும்.
வண்டி வாகனம் ஓட்டும்போது வேகத்தை விட விவேகம் முக்கியம் அப்படின்னு நினைக்கணும். பதட்டப்படாமல் நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையுமே அணுகினால் நம்முடைய கஷ்டங்கள் நஷ்டங்களை குறைத்து கொள்ளலாம். சனியோட பார்வை அப்படிங்கிறது 2, 5, 10 ஆகிய இடங்களில் வருது. அதனால் குடும்பஸ்தானம், தனம் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் சறுக்கல்கள் இருக்கும். அதே நேரத்தில் 5வது வீடு சனியோட பார்வை பெறுகின்ற காரணத்தினால காதல் போன்ற பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்படலாம். அதன் மூலமாக மன சஞ்சலம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேலை விஷயத்தில் பதவி உயர்வு போன்ற விஷயங்களில் கொஞ்சம் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சனியோட பார்வை எங்கெல்லாம் வருதோ அந்த இடங்கள்லாம் பிரச்சனையை சந்திக்கிறதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் இருக்காது. ஆனாலும் நம்முடைய பதட்டப்படாமல் கொஞ்சம் நேரம் சரியில்லை, அதனால தான் இப்படி, நம்முடைய திறமையில் எந்த சந்தேகம் இல்லை அப்படின்னு நாமே ஒரு பூஸ்ட் பண்ணிட்டு பொறுமையாக காத்திருந்தால் கண்டிப்பாக அதுக்கு பலன் உண்டு. ஆகவே சனி பயிற்சி சிம்ம ராசியை பொறுத்தவரை அதிகமாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நடத்த போகிறார். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய கன்னிராசி அன்பர்களே, மார்ச் மாதம் 6ஆம் தேதி என்று கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகின்ற சனி பகவான் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். மிகவும் புத்திசாலித்தனமும் ஆற்றலும் கொண்டவர்கள் நீங்கள். ஆனாலும் களத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 7வது இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வது என்பது கண்டக சனி என்று சொல்லுவார்கள். இதனால் 7வது வீடு ஓரளவுக்கு பாதிக்கப்படும் என்று தான் சொல்ல வேண்டும். 7வது வீடு என்பது கணவன், மனைவி, நண்பர்கள், கூட்டாளி, நட்புறவு, காமம், சமூகம் போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியது. நம்ம உடல் உறுப்பு என்று எடுத்துக்கொண்டால் முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை 7வது வீடு காரகமாக கொண்டது. ஆகவே இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுக்கிற தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டு கொடுக்காம சண்டை போட்டு அது 4 பேர் பார்த்து நம்மளுடைய மதிப்பு மரியாதை குறையிறதை விட கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கறதுல எந்த விதமான குறைபாடும் இல்லை, எந்த விதமான அசிங்கமும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா பிரச்சனையை நம்ம பெருசாகாமல் அதை முளையிலேயே கிள்ளி போடுற ஒரு தன்மை என்பது மிக மிக முக்கியமானது இந்த காலகட்டத்தில். ஏன்னா 7வது வீட்டில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். அவர் தம்பதிகளுக்குள்ளே இருக்கிற சில மாறுபாடுகள், வேறுபாடுகளை லேசாக கிளறி விடுவார். ஏன்னா சில விஷயங்களுக்கு நம்ம பிரச்சனைகள் வந்த பிறகு தான் தீர்வு ஏற்படும். அதே மாதிரி 7வது வீட்டை சனி பகவான் இருக்கும்போது ஆண் பெண் உறவுகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காதல் விஷயம் காமத்துக்கு அடிபணியாமல் இருக்க வேண்டும். திருமணத்தில் ஏதாவது தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர் தானே என்று உரிமையோடு நம்ம ஏதாவது சொல்ல போக நட்புறவு பாதிக்கின்ற தன்மையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா தொழில் செய்கின்றவர்களுக்கு அவர்களுடைய கூட்டாளிகளுடன் இருக்கின்ற நம்பிக்கை உறவு என்பது மிக மிக முக்கியமானது. சந்தேகத்தை இருவருக்குள்ளும் ஏற்பட்டால் அப்புறம் எல்லாமே பிரச்சனை தான். அதனால் கூட்டாளிகளை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். அவர்களுடைய மனம் பாதிக்கின்ற அளவுக்கு ஏதாவது வார்த்தைகளை கொட்டிவிடக்கூடாது. நம்பிக்கை தான் மிக மிக முக்கியமானது. அடுத்தது பார்த்திங்கன்னா
நட்புறவு, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவோம். ஆண் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அதில் எல்லை மீறாத ஒரு நட்புறவு இருக்க வேண்டும். சமூகத்தில் நம்மளுடைய மதிப்பு மரியாதை குறையாத ஒரு செயல்பாடு இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் தான் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறது. கன்னிராசியை பொறுத்தவரை சனி பகவான் நட்பு கிரகம்தான். சனி பகவான் சஞ்சாரம் செய்கின்ற இடமும் குரு பகவானுடைய நட்பு வீடு தான். அதனால் கொஞ்சம் சனி பகவான் சாந்தமாக கோபம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஆகவே நம்ம கொஞ்சம் லேசாக முன்னெச்சரிக்கையாக இருந்துட்டோம்னா பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் போயிடும். குறிப்பாக நம்ம வண்டி ஓட்டும்போது அல்லது இன்னொருத்தரோட வண்டியை நம்ம கடன் வாங்கி ஓட்டும்போது அதிகப்படியான கவனம் தேவை, அலட்சியம் இருக்கக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, அந்த வண்டி வாகனங்களை கவனமாக பார்த்துக்கணும். நம்ம சாவியை கேர்லெஸ்ஸாக வைக்கிறதோ அல்லது வண்டியிலேயே சாவியை வச்சுட்டு போகிறதோ அது பொருள் திருட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு பொருட்களை ஞாபக மறதியாக எங்காவது வச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில சமயம் நம்ம ட்ரெயினில் போவோம், நம்ம செல்லை முன்னாடி இருக்கிற அந்த ஒரு கூடையில் வச்சுருவோம், இறங்கும்போது மறந்துடும். அதனால் நம்ம பொருட்களை கொஞ்சம் கவனமாக நம்முடைய பெட்டியிலோ அல்லது நம்முடைய பையிலோ வைக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது. பொருட்களை தொலைக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அந்த பொருட்களை தொலைக்கிறதுனால நம்ம மன நிம்மதியையும் தொலைச்சிரும். அதே நேரத்தில் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டால் இந்த கண்டக சனியை வெகு எளிதாக சமாளிச்சிடலாம். குறிப்பாக சொல்லணும்னா அரசியல் ஈடுபாடு இருக்கிறவங்க சொதப்பி விடும் காலமாக இது இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பண முதலீடோ நேர முதலீடோ அவர்களுக்கு விரயமாகின்ற ஒரு தன்மையை தான் காட்டும். ஏதாவது ஒரு பதவியை நம்பி நம்ம பணம் கொடுத்தா நிச்சயமாக ஏமாறதுக்கு கண்டிப்பாக இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு வாய்ப்பு அதிகம். அது மாத்திரம் இல்லை, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக நம்ம பணம், ரெண்டாவது நம்ம பார்க்குற வேலை எல்லாத்தையும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். சனியோட பார்வையானது கன்னிராசிக்கு 1, 4, 7 ஆகிய இடங்களில் விழுது. 1ங்கிறது ஜாதகருடைய செயல்பாடு, எண்ணம், சிந்தனை போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியது. ஆகவே அது சம்பந்தமாக ஜாதகருடைய எண்ண ஓட்டங்கள் நல்லா சிறப்பாக இருக்கணும். கெட்ட எண்ணங்கள் மனசில் வராமல் பார்த்துக்கணும். நம்மளுடைய செயல்பாடு என்பது குறித்த நேரத்தில் எதையும் செய்து முடிக்கின்ற அல்லது தாமதப்படுத்தாமல் தள்ளி போடாமல் உடனுக்குடன் செய்கின்ற ஒரு விஷயமாக இருக்கணும். ஏன்னா நம்ம அதுக்கு பிரச்சனையான நேரத்தில் நம்ம சரியாக இருக்கணும்ல. அதே மாதிரி 4வது வீடு சனியோட பார்வை உயர்றதுனால தாயாருடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி வண்டி வாகனங்களை கொஞ்சம் கவனம். ஏன்னா வண்டி வாகனங்களை அலட்சியமாக வச்சா அது நமக்கு அதிகப்படியான செலவுகளை வச்சிடும். சில சமயங்களில் நம்ம வண்டி வாகனங்களுக்கு செலவு செய்கிறத விட புது வண்டியே சீப்புன்னு ஆகிடும். அதனால் வண்டி வாகனங்கள் மூலமாக அதிகப்படியாக பணம் செலவாகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் 4வது வீடுங்கிறது படிப்பு, மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான ஏதாவது குழப்பங்கள் அல்லது மாறுபட்ட கருத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நான் இது படிக்க மாட்டேன், அந்த மாதிரி படிப்பேன் அப்படின்னு எண்ணக்கூடிய சிந்திக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கவனமாக இருக்கணும். படிப்பிலேருந்து மனம் செதைந்து போகாமல் கவனமாக படிக்க வேண்டிய காலகட்டம். அதே நேரத்தில் 4வது வீடு அப்படிங்கிறது ஜாதகருடைய நிலம், வீடு, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லும். ஆகவே வீடு வாங்குறதா இருந்தாலும் நிலம் வாங்குறதா இருந்தாலும் அந்த பத்திரங்கள்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி வாங்கிறது நல்லது. எந்த இடத்துலையும் ஏமாறுவதற்கு வாய்ப்பளிக்காமல் இருக்கணும். அதே மாதிரி 9வது வீடு பாக்யஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்கறதுங்கிறது மேல் படிப்புக்கான முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு எளிதாக கைகூடி வராது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும், முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம தேவைப்பட்ட விஷயங்களை முன்னதாகவே தயாராக வச்சுக்கணும். இதெல்லாம் பண்ணால் தான் மேல் படிப்புக்கான வாய்ப்புகள் வரும். பொதுவாக அந்த வெளிநாடுக்கு போகிறவங்களுக்கு, இந்த வெளிநாடு சென்று மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கு எளிதாக கிடச்சிடும்.
மற்றபடி இந்த சனி பயிற்சியானது குருவோட பார்வை சனிக்கு இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பை தராதுனாலும் கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகள் பூதாகரமாக ஆகாமல் பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம்.